இப்போ நீங்க தூரத்துல பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க ஒரு மலைக்கோவில். அந்த மலைக்கோயிலுக்கு பேர் வந்து யாதகிரி குட்டா. இந்த மலைக்கோயில தான் தெலுங்கானாவுடைய புதிய திருப்பதி அப்படின்னு சொல்றாங்க. ஆந்திராவை ரெண்டா பிரிச்ச பிறகு தெலுங்கானால கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோவில். இந்த வீடியோல இப்ப நம்ம அந்த கோயிலுக்கு போறது இல்ல. அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு விசித்திரமான இடத்தை பார்க்க போறோம். ஒரு மாயாஜால உலகத்துக்கு நம்ம போறோம். இந்த இடத்தோட பேர் வந்து சுரேந்திரபுரி. அந்த யாதகிரி குட்டா கோயிலுக்கு போற வழியில ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த இடம் வந்துருங்க. இது என்ன இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவிலேயே முதல் முறையா புராண கதைகளை பிரம்மாண்டமான சிலைகள் மூலமா நமக்கு எடுத்துக்காட்டுற ஒரு தீம் பார்க் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல பிரம்மாண்டமான கடவுள் சிலைகள் மட்டும் இல்லாம புராண கதைகள்ல வர பூதங்கள், அந்த பூதத்துடைய வாய்க்குள்ள நம்ம பூந்து போற மாதிரி, அதுக்கப்புறம் பெரிய பெரிய விலங்குகள், அந்த விலங்குகளுடைய வாய்க்குள்ளே நம்ம பூந்து போற மாதிரி இருக்கும். இந்த இடத்த சுத்தி பார்த்தது எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதே மாதிரி நீங்க குரூப்பா போனீங்கன்னா செம ஜாலியா இருக்கும். குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம உள்ள வந்தோன்னா முதல்ல பார்க்கறது ஒரு பிரம்மாண்டமான பஞ்சமுக ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு அப்படியே பின்னாடி பக்கம் பார்த்தோம்னா பெரிய பஞ்சமுக சிவபெருமான் இருக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க. உள்ள நம்ம வந்தவனே ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை பார்க்க